எப்பா நீ 20 வருஷமா லாபான்ட்ட இருக்கிற, லாபான் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறானோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு? உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அவர் பார்க்கிறார். உங்க பிரச்சனையை அவர் பார்க்கிறார், உங்க நெருக்கத்தை பார்க்கிறார், உங்க தேவையை பார்க்கிறார், உங்களை ஏமாத்துறத பார்க்கிறார், உங்களை அடிக்கிறத பார்க்கிறார், உங்களை முன்னால விட்டு பின்னால பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அப்ப ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? 20 வருஷமா ஏன் அமைதியா இருந்தா? உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை வருஷம் அமைதியா இருக்கிறார்னா அதுல ஒரு காரியம் இருக்கிறது. யாக்கோப்பு வெறுங்கையா வந்து வெறுங்கையா போறதுக்கு அங்க போகல. அவன் 20 ஆண்டு காலத்தில் ஒரு பெரும் கூட்டமாய் போகணும். அதுக்கு தான் அங்க அடங்கி இருக்க வச்சிருக்கிறார். ஆகவே நம்மை ஆளுகிற அல்லது நமக்கு மேலே இருக்கக்கூடியவன் ரட்சிக்கப்படாதவராக கூட இருக்கலாம். கர்த்தர் அனுமதித்திருந்தால் அங்கே நாம் அடங்கி இருக்க வேண்டும். நேரம் வந்தது, சொப்பனம் கண்டான், தூதன் பேசினான், நான் உனக்கு இப்படி எல்லாம் செய்வேன் கொடுப்பேன்னு சொன்னார். அதை மட்டும் யாக்கோப்பு ஃபாலோ பண்ணான். 20 வருஷமா கிடைக்காதத தேவனுடைய வேலை நேரம் வந்ததுக்கு பிற்பாடு அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அற்புதங்கள் செய்துகிட்டே இருக்கிறார். 10 வருஷமா வந்துட்டேன் பாஸ்டர், 10 வருஷமா ஒண்ணும் நடக்கல, இனி என்ன நடக்க போகுது நீங்க தீர்மானிக்காதீங்க. 10வது வருஷம் முடிய போற நேரத்துல ஆண்டவர் அப்பதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். தேவன் குறித்த இடம், தேவன் குறித்த வேலை, தேவன் குறித்த நேரத்துல உங்களுக்கு என்ன நடந்து நீங்க எப்படி விருத்தி அடையணும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது நடக்க ஆரம்பிக்கும்.